Hi friends, இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படினா machine learning கத்துக்கிறதுக்கு என்னென்ன சோர்ஸ்லாம் இருக்கு சோ அதை எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம இந்த வீடியோல வந்து கிளியரா பார்க்க போறோம். So இப்போ machine learning ஓட டைப்ஸே பாத்தீங்கன்னா machine learning வந்து நம்ம வந்து 3 டைப்ஸா பிரிக்கலாம். So ஒன்னு பாத்தீங்கன்னா supervised learning, இன்னொன்னு பாத்தீங்கன்னா unsupervised learning, இன்னொன்னு பாத்தீங்கன்னா reinforcement learning. So இப்போ அந்த machine learning ஓட டைப்ஸை எப்படி டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்காங்க அப்படினு பாத்துட்டீங்க அப்படினா so supervised learning அப்படினா நம்ம ஒரு விஷயத்தை ஒருத்தங்களுக்கு சொல்லி கொடுக்கிறது மூலமா machine வந்து அதுவே கத்துக்கிறது. இன்னொரு விஷயம் machine ஆட்டோமேட்டிக்கா கத்துக்கிற மாதிரி இருக்கும் unsupervised learningல. Reinforcement learning அப்படினு பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்கை வச்சு வந்து machine வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ற மாதிரி இருக்கும். So இந்த மாதிரி டைப்ஸ் எப்படி உருவாகுது அப்படினு பாத்தீங்கன்னா ஹியூமன் வச்சு அந்த டைப்ஸே வந்து உருவாக்கி இருக்காங்க. எப்படின்னு பாத்துட்டீங்க அப்படினா ஹியூமன் வந்து நிறைய பேர் வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு விதமா புரியும். சோ சிலவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா சோ ஒரு டீச்சர் மாதிரி ஒரு ஸ்கூல்ல இருந்து சொல்லி கொடுத்தா தான் ஸ்டூடண்ட்ஸ்க்கு புரியும். சோ இன்னொரு டைப் ஆஃப் பீப்பிள் பாத்துட்டீங்க அப்படினா சோ அவங்களுக்கு some இன்ஃபர்மேஷன் அவங்களே ஓனா கத்துப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வெப்சைட்ல இருந்து சோ இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்து சோ இந்த மாதிரி அவங்களே ஓனா கத்துக்கிறது. இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா ஃபீட்பேக்ஸை வச்சு கத்துக்கிறது. சோ இப்போ ஃபீட்பேக் வச்சு நம்ம வந்து ஒரு நார்மலா ஒரு விஷயம் நடந்துருந்தா அப்படினா இப்போ உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி பாத்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸை பத்தி பார்த்த உடனே உங்களுக்கு அவங்கள பத்தி இன்ஃபர்மேஷன் தெரியாது. சோ அவங்க கூட பழகுனானதா அவங்க எப்படிப்பட்டவங்க அப்படிங்கறத புரிஞ்சிக்க முடியும். சோ அதே மாதிரி தான் சோ மெஷினையும் ஹியூமன் மாதிரியே தான் மூணு டைப்பா பிரிச்சிருக்காங்க. சோ அதே மாதிரி தான் ஹியூமனும் சோ ஹியூமன்ஸ்க்கு நம்ம வந்து எப்படி விஷயங்களை டீச் பண்றோமோ அதை பொறுத்து தான் ஒருத்தங்களுக்கு ஒரு மாதிரி புரியும். சோ எல்லாருக்கும் ஒரே மாதிரி புரியாது. சோ அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சோ வந்து இந்த கான்செப்ட்ல மெஷின்லயே கத்துக்கணும் அப்படினா நமக்கு வந்து எந்தெந்த வே வந்து அப்ரோச் பண்ணலாம் அப்படிங்கறத பத்தி பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா வீடியோஸ். சோ நிறைய வீடியோஸ் வந்து நீங்க பார்க்கிறது மூலமா அந்த விஷயங்களோட இன்ஃபர்மேஷன் உங்களால வந்து கேதர் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம YouTube உடைய வீடியோஸ் பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நீங்க ஏதாச்சும் கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி அந்த வீடியோஸை நீங்க கேதர் பண்ணிக்கலாம். அண்ட் இல்ல அப்படினா நீங்க வந்து ஏதாச்சும் ஒரு வெப்சைட்டை வந்து சர்ச் பண்ணிக்கலாம். சோ வீடியோஸ் பார்க்கிறது ஒரு டைப்ஸ் அண்ட் வெப்சைட்டை வந்து நீங்க வந்து வெப்சைட்ல சர்ச் பண்றது ஒரு டைப்ஸ். அண்ட் அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படினா அனிமேஷன் வீடியோஸ் பார்க்கிறது ஒரு டைப். நீங்க அந்த அனிமேஷன் வீடியோஸ் பார்த்து உங்களால என்ன பண்ண முடியும் அப்படினா மெஷின் லேர்னிங் உடைய கான்செப்டை ஈஸியா புரிஞ்சிக்க முடியும். நீங்க பிகினர்ஸா இருக்கீங்க, நீங்க ஒரு ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸா இருக்கீங்க. சோ உங்களுக்கு வந்து நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படினா நீங்க வந்து அனிமேஷன் பார்த்து உங்களால என்ன பண்ணிக்க முடியும் அப்படினா மெஷின் லேர்னிங் கத்துக்க முடியும். சோ இதுக்கு பாத்துட்டீங்க அப்படினா Qminds அப்படின ஒரு வெப்சைட்ஸ் இருக்கு. நீங்க அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி கூட என்ன பண்ணிக்கலாம் அப்படினா மெஷின் லேர்னிங் ஈஸியா கத்துக்க முடியும். சோ அதுக்குள்ள கோர்ஸ் பாத்துட்டீங்கன்னா சோ 99 ரூபீஸ்க்கே கோர்ஸ் வந்து ஆஃபர் பண்றாங்க. சோ அந்த கோர்ஸை நீங்க கத்துக்கிறது மூலமா கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணிட்டு சோ அதுல இருந்து உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் பெற முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெப்சைட் அது இல்லாம நீங்க வந்து வெப்சைட்ஸ் மூலமா கத்துக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா W3 Schools-ங்கற வெப்சைட்டை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த W3 Schools-ல பைதான் மூலமா எப்படி கோடிங்ல சொல்லி தரதுங்கறத பாப்பாங்க. சோ அந்த W3 Schools-ல எந்த வீடியோஸும் இருக்காது. நீங்க டைரக்டா என்ன பண்ணிக்கலாம் அப்படினா சில இன்ஃபர்மேஷன்ஸை நோட்ஸ் மாதிரி கொடுத்திருப்பாங்க. நோட்ஸ் ஆக்சஸ் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு. Udemy இருக்கு. Udemy-ல கூட நம்மளோட வீடியோஸும் இருக்கு. சோ இந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம்லயும் ஒரு விதமான கோர்சஸ் வந்து உங்களுக்கு சொல்லி தருவாங்க. சோ உங்களுக்கு எந்த முறையில வந்து புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கோ சோ அந்த முறையை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும். சோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வீடியோஸ் பார்த்து கத்துக்கிறது சோ வீடியோஸ்ல வந்து நம்ம வந்து ஒரு டைரக்டா டீச் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல AI டீச் பண்ற மாதிரி இருக்கும். சோ AI வந்து இப்போதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. சோ அதனால ChatGPT நீங்க ChatGPT-ல ஒரு क्वेश्चन கேட்டீங்கன்னா क्वेश्चंसக்கு ஆன்சர் பண்ணி அந்த மாதிரி AI-ல இருந்து கத்துக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி பாத்தீங்கன்னா அனிமேஷன்ங்கிறது பேசிக்கா பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கக்கூடிய கான்செப்ட். சோ அதனால அனிமேஷன் படி நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல புரிஞ்சிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். சோ அதுல பாத்துட்டீங்கன்னா நீங்க அந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி Qminds-ங்கற வெப்சைட்ல பாத்துட்டீங்கன்னா Qminds.com-ங்கற வெப்சைட் நான் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். சோ அந்த வெப்சைட்டை நீங்க பாத்துட்டீங்க அப்படினா அதுல வந்து ஃப்ரீயா 2-3 வீடியோஸ் இருக்கும். சோ அத ஃபுல்லா உங்களுக்கு பாத்தீங்கன்னா எப்படி நடக்குதுங்கற கான்செப்ட் உங்களால வந்து புரிஞ்சிக்க முடியும். அண்ட் அதே மாதிரி பாத்துட்டீங்கன்னா நீங்க வந்து வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணி வெப்சைட்ல இருக்கக்கூடிய நோட்ஸையும் ஆக்சஸ் பண்ணி ஈஸியா வந்து மெஷின் லேர்னிங் வந்து கத்துக்க முடியும். வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாவும் ஹெல்ப்ஃபுல்லாவும் இருக்கும் நம்புறேன். சோ ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்தா கீழ கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணி கேளுங்க. இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thanks for watching. Thank you.